மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய நினைவில் நிறைந்தாயே. அத்தியாயம் 4. கண்ணபிரான் அந்த வாகனத்தை நோக்கி ஓட அவர் பின்னே ஓடிய பிரபு அவர் வார்த்தைகளின் தாக்கத்தில் அவரை தாண்டி ஓடினான். தம்பி தம்பி, ரொம்ப கிட்ட போகாதீங்க, வண்டியே சரியா தெரியாத அளவுக்கு நெருப்பு பற்றி இருக்கு பாருங்க. அப்போ நம்ம வண்டியா இருக்காது இல்லைனா? பதட்டம் தெரித்தது அவன் குரலில். அவர் பதில் சொல்லவில்லை. இருங்க, ஃபயர் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணுறேன் என்று விட்டு உடன் போலீஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் கூட தகவல் தெரிவித்தான். சுற்றி முற்றி பார்த்தான் பிரபு. அண்ணா, வேகமாக போய் நாம் எடுத்து வச்ச கேன் தண்ணியை கொண்டு வாங்க. அவர் ஓடினார். பொறுமை இல்லாமல் இவனும் ஓடினான். வேனில் இருந்தவர்களை சமாளித்து விட்டு தண்ணீர் எடுத்து வந்து தீயை அணைக்க முயற்சித்தார்கள். ஒரு பக்கம் தீ அணைய அங்கே பார்த்தவர்களுக்கு மூச்சே நின்று போனது. தம்பி என்றார் கண்ணபிரான் நடுங்கிய குரலில். பிரபுவின் உடலும் நடுங்க தொடங்கியது. அவனை கெட்டியாக பிடித்து கொண்டார் கண்ணபிரான். அவரை மீறி செல்ல முயன்றவனை பிடியை இறுக்கி நிறுத்தினார். அதற்குள் உதவிக்கு தேவையானவை எல்லாம் வந்துவிட நெருப்பு நிறுத்தப்பட்டது. உள்ளே இருப்பவர்களை மீட்டெடுக்க அவர்கள் சடலங்களாக எப்போதோ மாறியிருந்தனர். அப்படியே மடங்கி அமர்ந்து வெடித்து அழுதான் பிரபு. ஐயோ, இதுக்கு தான் இவ்வளவு அவசரமாக கிளம்பி வந்தீங்களா? அவன் அலறல் கேட்டு வேனில் இருந்து எல்லோரும் இறங்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். அதை உணர்ந்து வேகமாக அவர்களை நோக்கி ஓடியவன் குழந்தைகளை மட்டும் நிறுத்தி தன் கரங்களுக்குள் அடக்கி கொண்டான். தனக்கு பின்னே ஒலித்த தன் குடும்பத்தின் ஓலக்குரல்களை கேட்கும்போது அவன் இதயம் வெடித்துவிடும் போல் ஆனது. மாமா, அங்க அப்பாவா? அந்த 4 குழந்தைகளில் பெரியவனான பிரகதியின் மகன் அஸ்வந்த் கேட்டான். இல்லடா இல்ல. அழுகையை அடக்க முயன்று தோற்று போய் பதிலளித்தான். அப்புறம் ஏன் அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க? அவனுக்கு பதில் அளிக்காமல் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து அவனை தன் நெஞ்சோடு அழுத்தி கொண்டான். அண்ணா! சித்தப்பாவின் பிள்ளைகள் 3 ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டு வெடித்து அழ ஆரம்பித்தனர். 13 வயதில் இருக்கும் அவர்களை எப்படி தேற்றுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. சற்று முன்பு வரை அவனை சீண்டி வம்பிழுத்து கொண்டிருந்த அவர்களின் சந்தோஷ முகம் ஒரு முறை அவன் கண்முன் வந்து போனது. 10 வருடங்களுக்கு பிறகு அந்த பெரிய வீட்டின் கூடத்தில் சில பெரிய மனிதர்கள் அமர்ந்திருக்க அவர்களிடம் பேசியபடி எதிரில் அமர்ந்திருந்தான் பிரபு. நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மாமா. அந்த 4 சாமிக்கு மட்டும் இல்லை, கோயிலில் இருக்கிற 7 சாமிக்கும் வெள்ளிக்காப்பு செஞ்சு போட என்னால் முடியும். ஆனால் அது தப்பு மாமா, புரிஞ்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தம்பி. இருக்கட்டும் மாமா, புன்னகையோடு கூறினான். அப்பா இருந்திருந்தா எதை செஞ்சிருப்பாரோ? அவர்தான் இல்லையே மாமா, அப்புறம் ஏன் அதை பற்றி பேசிக்கிட்டு? இப்போதைக்கு நான் தானே இந்த குடும்பத்தோட பொறுப்பு. அப்போ என் முடிவில் தானே இருக்கணும். இல்லை தம்பி, எல்லாருக்குமே தான் சொல்கிறேன். நான் சொன்னது தான். எல்லா சாமி சிலையோட வெள்ளிக்காப்புக்கும் பாதி பணம் மட்டும் கொடுக்குறேன். மிச்சத்தை ஊர்க்காரங்க கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ அசலூர்காரங்க நம்ம கோயிலுக்கு வருஷம் தவறாமல் வர்றாங்க. நேர்த்திக்கடன் செலுத்துகிறவங்க இருக்காங்க, குலதெய்வமாக கும்பிடுறவங்க இருக்காங்க. எல்லாரும் செய்ய ஆசைப்படுவாங்க இல்லை தம்பி? அவங்க யாராச்சும் தனியாக செய்யணும்னு பிரியப்பட்டா வேற ஏதாச்சும் அன்னதானம், அபிஷேகம் இப்படியெல்லாம் இருக்குல்ல, அந்த செலவை ஏற்றுக்க சொல்லுங்க. யாராச்சும் மறுத்தா என்கிட்ட பேச சொல்லுங்க. சாமி விஷயத்தில் யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது. கடவுள் அப்படின்றவர் ஏழை பணக்காரன் எல்லாருக்கும் பொதுவானவர் தான். வெள்ளிக்காப்பா காசு கொடுத்து செஞ்சு மாட்டிட்டு அந்த சாமியை என்னதுதான்ற மாதிரி சட்டம் பேசுகிற சமாச்சாரம் எதுவும் நம்ம ஊரில் நடக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்காது. அதை நடக்கவும் விட மாட்டேன். இதுதான் என்னோட முடிவு. அவன் வார்த்தைகளில் கோபமோ அதிகாரமோ இல்லை. ஆனால் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற அழுத்தம் இருந்தது. அவனை மீறி எதுவும் செய்ய இயலாதவர்களாக தலையசைத்து விட்டு விடை பெற்று கொண்டனர். மார்த்தாண்டம் ஐயா குரல்லையே அதிகாரம் இருக்கும். இந்த தம்பி அப்படி இல்லைதான். ஆனாலும் பிடிவாதமாக தான் நினைக்கிறத சாதிச்சிடுறாரு. தங்களுக்குள் முணுமுணுத்தபடி கலைந்து சென்றனர். அவர்கள் எல்லோரும் சென்றுவிட மார்த்தாண்டத்தின் நண்பர் சிவலிங்கம் மட்டும் அமர்ந்திருந்தார். சொல்லுங்க மாமா, ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் மாப்பிள்ள. வேற ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லை மாப்பிள்ள, கோயில் விஷயம் இல்லை, இது சொந்த விஷயம். ஏன், என்ன ஆச்சு? எதுக்கு மாப்பிள்ள பதட்டம்? நான் சொந்த விஷயம்னு சொன்னது உன் சொந்த விஷயம். ஓ என்றவனின் பார்வையில் அலட்சியம் தெரிந்தது. சிவலிங்கம் திரும்பி பார்க்க அவர் பார்வையை தொடர்ந்து அவனும் பார்த்தான். அங்கே ஞானாம்பிகை வந்து கொண்டிருந்தார். ஓ, அம்மாவோட வேலை தானே? அவங்க ஆசைப்படுறதுல தப்பில்லையே.
பெத்த பையன் நல்லா இருக்கணும்னு அவங்கள விட யாரு நினைப்பாங்க? அப்போ என்னை இப்படியே விட்டுட சொல்லுங்க. இதுதான் எனக்கு நல்லது. அதற்குள் அவன் அருகில் வந்து அமர்ந்து விட்டார் ஞானாம்பிகை. பாருங்கண்ணா, இப்படியே பேசினா எப்படி? மாப்பிள்ள, உன் சித்தப்பா பசங்க எல்லாம் வளர்ந்தாச்சு. பெரிய சித்தப்பா பொண்ணு மௌனிக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்ல? இந்த தையில மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிக்க போறான் மாமா. சரிதான் என்றவர் ஒரு நொடி நிறுத்தி ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டார். சரி மாப்பிள்ள, நானும் வெளிப்படையா பேசினா நீ மனசு கஷ்டப்படுவேன்னு யோசிச்சு யோசிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். இனி அப்படி பேசுறதுல எந்த புண்ணியமும் இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு. இங்க பாரு மாப்பிள்ள, மௌனியை கல்யாணம் பண்ணி தரும்போது அவளை தாரா வார்த்து கொடுக்க உங்க வீட்டில் ஜோடியா யார் இருக்காங்க? எல்லாருமே ஒத்தையில நிற்கிறீங்களே. பட்டேன அவர் உடைத்து விட பிரபுவின் முகம் இறுகியது. அதை கண்ட ஞானாம்பிகை வருத்தம் கொண்டார். கண்கள் மூடி திறந்த அவருக்கு சமாதானம் சொன்னார் சிவலிங்கம். உன் வாழ்க்கையை பற்றி யோசிச்சு தான் ஆகணும் மாப்பிள்ள, மெல்லிய குரலில் கூறினார். பிரபு ஏதோ சொல்லத் தொடங்க அதற்குள் சித்தப்பா, மாமா என்றவாறே ஓடி வந்தனர் பிள்ளைகள். கடைசியாக ஓடி வந்த 11 வயது விஸ்வேஷ்ராஜ் அப்பா என்றவாறே ஓடி வந்து பிரபுவின் மடியில் ஏறி அமர்ந்து அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஏய் விஷு, ஸ்கூலுக்கு ரெடியா என்றவாறே பிரபுவும் அவன் கன்னத்தில் முத்தம் வைத்தான். ஞானாம்பிகையும் சிவலிங்கமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள விஷுவை ஜாடை காட்டினார் ஞானாம்பிகை. சரி என்பதை போல் தலையசைத்தார் சிவலிங்கம். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.